தெரிந்து கொள்ளுதல் அழைப்பு. அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது, தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. தெரிந்து கொள்ளுதல் காரணம் என்ன? பாஸ்டர் 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 அதை தெரிந்து கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சும்மா தெரிஞ்சுக்கல, அவரா பார்த்து வாழ் உங்களை அழைக்கல, உங்களுடைய அர்ப்பணிப்பை கண்டுதான் அழைக்கிறார். தலையில சொல்லுமா, அர்ப்பணிப்பு தான் உங்களுக்கு அழைப்பு கொண்டு வரும். எல்லாத்துக்கும் கூப்பிட மாட்டார். அவர் தெரியும் யாருக்கு எவ்வளவு பலன் இருக்கு, தாங்குவாங்க. அடிச்சா தாங்குற அளவு பலன் தான் கூப்பிடுவார். அப்போ இது எப்படி அதை சொல்லப்படும்னா, மோசையை கூப்பிட்டார். எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஏன் மோசையை போய் கூப்பிட்டாரு? மனாந்தரத்தில் ஆடு பேசிட்டு இருந்தவன அப்படின்னா, அவன் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்வதை இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிக்காட்டும்படி அவர் எகிப்தில் கொண்டு போனான். அதனால தான் ஓடினான், அவனை கொலை பண்ண ஓடினான். அவன் செய்த அந்த காரியத்தை தேவன் பார்த்தார். இவன் தான் சரியான ஆளு. அப்படிதான் செலக்ட் பண்ணி அவன் 40 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவனை சந்திச்சு கூப்பிட்டு வந்தார். அதே போல யோசுவா பாருங்க, யோசுவா கூட சரி, யோசுவா தெரிந்து கொண்டு அவனுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்ததுன்னு சொன்னா, யோசுவா மோசையுடைய பணிவிடைக்காரன், அப்படிதான் வேதம் சொல்றது புதுமண யாத்திராமத்தில். ஆனால் அவனை பற்றி சொல்லும்போது புதுமண 10 நினைக்கிறேன், அதில் சொல்லப்படுறது போது அவன் ஆசிரியப்பு கூட வந்து விட்டு தெரியாது இருந்தான். அதுதான் அர்ப்பணிப்பு. அது மாதிரி தான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு அர்ப்பணிப்பை பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிறது. தற்செயலாக வந்து வான அழைக்கலை, அர்ப்பணிப்பு இல்லாம அழைப்பு இல்லை. பொதுவான அழைப்பு வேற. பொதுவான அழைப்பு என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலிருந்து புரட்டு போனாங்க. பொதுவான எங்க? கானான் தேசம், பரலோகம், எல்லாமா பரிசுத்த வாழ்க்கை, அது பொதுவான அழைப்பு, எல்லாரும் அழைப்பு. ஆனா பொதுவான காரியங்கள். ஆனா விசேஷம் தெரிந்து கொள்ளுன்னா அவங்களை நடத்துறதுக்கு தெரிஞ்சுக்கிறது மோசே. அதுபோல ஜனங்களை நடத்துறதுக்கு உங்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். தாவீதை தெரிஞ்சுக்கிட்டார். எதுக்கு? அவர் எப்போதும் கர்த்தரை துதிக்கிறவனா இருந்தார். அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அது போல தெரிந்து கொண்டுதான் உங்களை நம்பி என்ன செஞ்சு உங்க பகுதியை அந்த ஊழியத்தை கொடுத்துருக்க. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஊழியம், எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஊழியம் இல்லை. சிலருக்கு பாஸ் ஊழியத்தோட சில எக்ஸ்ட்ரா ஊழியெல்லாம் கொடுப்பாரு. காரணம் என்ன? ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா, நம்பி கொடுக்குறாரு. இவர் செய்வார்.